ஒரு வாரமாக மழை வரதுனால வெளியே வர முடியல. சரி மரத்தடியில் போய் உட்காரலான்னு வெளியே வந்து பார்த்தா, இந்த மழையில் அவ்வளோ மணத்தக்காளி கீரை முளைச்சி வந்துருந்துச்சு. ஆனால் என்ன, நாங்கள் பறித்து கடையக்கூடாது, வீட்டில் மாலை போட்டிருக்காங்க இல்லையா, கீரை எதுவும் சமைக்கக்கூடாது, யாருக்காவது பறித்து தான் கொடுக்கணும். இதுவும் மணத்தக்காளி கீரை தான். ஆனால் பார்க்க வந்து டப்பாங்காய் செடி மாதிரியே இருக்கும். சேம் 2 செடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வளர்ந்த பிறகு காய வச்சா தான் டிஃப்ரெண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிலரால். பூ வச்சு நம்ம டிஃபர் கண்டுபிடிக்கலாம். மணத்தக்காளி பூ வந்து சின்னதாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். இது வந்து கோவத்தழை, நம்ம சின்ன வயசில் ஸ்லேட்லாம் அழிப்போம் இல்லை, அந்த தழை. இதில் ஒரு 5-6 தழை பறித்து பருப்பு கடையும் போது இதை சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டா பெண்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாகி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லையா, வெள்ளைப்படுதல், அது சரியாயிடும். உடல் சூடு வந்து குறைஞ்சிரும். இதுதான் டப்பாங்காய் செடி. இதோட பூ பாருங்கள் பெருசாக இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதோட இலையும் அதோட இலையும் சேமாக தான் இருக்கும், பட் பூ வச்சு நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம்.